ஹாய் கைஸ், நான் தான் உங்க மைனெக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபுல் அயன் ஆர்மர் எடுக்க போறோம் கைஸ். சரி கைஸ், நம்ம வந்து இப்போ டூல்ஸ்லாம் எதுக்கும் புதுசா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கேவை கண்டுபிடிக்கணும் கைஸ். நான் வந்து டூல்ஸ்லாம் செஞ்சுட்டு கேவை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்றேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து டூல்ஸ் எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம கேவை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் எப்படியாச்சு. அதுக்குள்ள டே 10 ஆக போகுது கைஸ். என்ன கைஸ் இது, நம்ம டே 10ல போய்க்கலாம் கைஸ் மைனிங். ஓகே, எத்தனை வாட்டி இருந்துச்சா அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கேன். கைஸ் ரேவ் வந்து இந்த வாட்டியும் பிஸியா இருக்காரு கைஸ், அவரோட ப- வேலைகளை வச்சுக்கிட்டு. கைஸ் இப்பதான் சொன்னேன் நம்ம வந்து கேவை கண்டுபிடிச்சிட்டு அயனை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்றேன்னு. இது பார்க்க கேவ் மாதிரி தான் தெரியுது, பட் உள்ள போனாதான் தெரியும். இது கேவு தான் எனக்கே தெரியுது, பட் இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நான் இப்படியே செத்துருவேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு கண்ணு கெட்டின தூரத்துக்கு அயன் தெரியல. அது கோல்டு. கோல்டு கைஸ், அது ஒரு கோல்டு. நம்ம கோல்டு தேவையில்ல. தண்ணிக்குள்ள போனா பிரைட்டா தெரியுது கைஸ். இருங்க நம்ம அப்படியே பார்ப்போம். அது கோல்டு தான் கைஸ். டீப்ஸ்லி. ஆமா, டீப்ஸ்லி லெவலுக்கு வந்து அயன் கிடைக்காமலே டீப்ஸ்லி கொண்டோம் நம்ம எப்படி? கோல்டு நமக்கு தேவையில்லை. இந்த இடத்த நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ், ஏன்னா டைமண்ட்லாம் இது கீழே போனா கிடைக்கும். நம்ம அயனை தேடி வந்தோம், அயனை தவிர மத்தெல்லாம் கிடைக்குது கைஸ். டைமண்ட் கண்டுபிடிச்சா. ஐயோ, நம்ம என்ன அயனே எடுக்கல, ஆனா டைமண்டை கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ் நம்ம. அதை வந்து இப்ப எடுக்கணும்ன்றதுக்காகவே நம்ம வந்து இன்னும் ஏய் 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 ஏலை, யார்ல நீ? ஏன்டா நல்லாதாடா போயிட்டு இருந்தது, நான் அயனை எடுக்கலடா, ஏன்டா வந்த நீ? ஐயோ ஐயோ கைஸ், இன்னும் டைமண்ட். நம்ம எப்ப தேடுறோமோ அப்ப மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு முந்தின எபிசோட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளவு நம்ம டைமண்ட் தேடிட்டு இருந்தேன்னு. அங்க ஒண்ணு இருக்கு. இவனை நான் மறந்து போயிட்டேன், இவன் எங்கதான் எங்கேயோ இருந்தான். கைஸ் எனக்கு என்னமோ சரியா படல. டைமண்ட் தலைவரே நான் ஒன்னும் பாக்குறதா இல்ல. அவன் என்ன பாருப்பான்னு வந்து நிக்கிறான் கைஸ் அங்க. ஒருத்தன் அடிச்சா இன்னொருத்தன். ஓகே, ஒருத்தன் மர்கியா, நீ வாடா மேல. இவன் மட்டும் மேல வந்துட்டான்னா எப்படி? நல்ல வேலை. இது 2 பிளாக்ஸ்ல தான் இருக்குது, பட் இருந்தாலும் அந்த என்டர்மேன் அப்படியே அந்த ஸ்கெலிட்டனை மட்டும் அடிச்சு துரத்தி விட்டா நல்லா இருக்கும். இருக்கியாப்பா? சீட். மேல வா மேல வா மேல வா, செத்துப்போ. இந்த நேரத்துல நான் கீழே போலாமா முதல்ல? கைஸ் அயன் கிடைக்க மாட்டேங்குது. அதோ வந்துட்டான். கைஸ் நம்ம கிட்ட எவனாலும் நிக்க முடியாது, ஏன்னா எல்லாம் செத்து போயிடுவான். அயனை மட்டும் காணோம் கைஸ். டைமண்ட்லாம் கிடைச்சது எனக்கு, ஆனா எடுக்கதான் முடியல. கைஸ் இவன் ஏன்டா இங்க வந்தான்? வெடிச்சிரு வெச்சிரு வெச்சிரு. துமில் ஓடி. எப்படி ஸ்கெல்டனை பறக்கோட்டமா? கடுப்பேரு அது. கைஸ் எனக்கு கொல்றதுல எல்லாம் குறியாக்குறானுங்க, அயனை மட்டும் கொடுக்க மாட்டானுங்க. ஆனா நான் எத்தனை வந்த ஃபுட் எல்லாம் இதுக்கே சரியாயிடுன்னு நினைக்கிறேன். எத்தனை வந்தது கொஞ்சம் தான். வேற ஏதாச்சும் இருக்கா? ஆ, ரெண்டே ரெண்டே போர்க் சாப். கைஸ் அயன் வேணும், அயன் அயான் அயான் எனக்கு தெரிஞ்சு. எப்படா நீ அயன் சவுல் வச்சிருக்கிற? ஐயோ, டிராப் பண்ணிட்டான். கைஸ் எனக்கு அயன் வேணும்.
இது கீழே போனா டைமண்ட் தான் கிடைக்கும். ஏன்னா நான் பார்த்துட்டேன். எனக்கு அயன் வேணும். ஆனா டைமண்ட் கிடைக்குது சம்பந்தமே இல்லாம. நான் ஹெல்த் ஏத்தணும், அதை மறந்துட்டேன். அவ்வளவுதான் கைஸ். நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல மேல போயிடுவோம். அதாவது சர்ஃபேஸ்க்கு போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஏன்டா நீ இப்படி வர கைஸ்? நம்ம ஒரு ஜாம்பி ஸ்பானரை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இதுதான் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு அதை சுத்தி நம்ம வைக்கணும். அப்பதான் இவனுங்க ஸ்பான் ஆக மாட்டானுங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன புக் இது? ப்ரொடெக்ஷன் ஒன்னு ஒரு பக்கெட் குத்துக்கிறான். ஓகே, இந்த செஸ்ட்ல கோல்டன் ஆப்பிள் வர்ற மாதிரி நமக்கு போன் தேவைப்படும். ஏன்னா சில பேரை நம்ம டேம் பண்ண வேண்டியதுக்கு இந்த இடத்த வந்து நான் பார்த்து வச்சுக்கிறேன். ஏன்னா மாப் ஃபார்ம் செய்யலாம் இவனுங்களை வச்சுக்கிட்டு. அயன் மட்டும் கிடைக்க மாட்டேன் கைஸ். நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்ட்ரிப் மைன் பண்ண போறேன். இது வேலைக்கு ஆகிற மாதிரி எனக்கு தெரில. ஸோ ஸ்ட்ரிப் மைன் மட்டுமே இந்த இடத்த பிளாக் பண்ணிட்டு எப்படி வந்தோடனே தெரியாம இந்த பக்கமா நான் போக போறேன். சரி கைஸ், அயன் கிடைச்சதுன்னா நான் கண்டினியூ பண்றேன். கைஸ், நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோன்னு பாருங்க. நமக்கு எப்ப தேவையோ இவன் கிடைக்க மாட்டான், எப்ப தேவையில்லையோ அப்ப மட்டும் நிறைய கிடைக்கிறான். சரி, நம்ம வந்து ஐயோ 3 பேர் இருக்கானுங்க கைஸ் ஒரு இடத்துல. ஐயோ எடுக்கதான் முடியல ஏன்னா அயன் இல்லன்ட்டு. ஐயோ கைஸ், எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு பீஸ். எனக்கு 2 பீஸ் கிடைச்சிருச்சுன்னா, இன்னும் 2 அயன் கிடைச்சதுன்னா நான் டைமண்ட் எடுத்துட்டு போயிடுவேன் அப்படியே. இது எத்தனை பீஸா இருக்கும்? 2 நிறைய இருக்கணும் கைஸ் எப்படி இருந்தாலும். 2 இதுதான் வேணும். இப்படிதான் இருக்கானும். அதுவும் டீப்ஸ்லே அயன் கிடைச்சிருக்கு கைஸ் நமக்கு. 3 போடு. நம்ம அயன் பிக்காக்ஸ் தான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிப் மைன் மட்டுமே கைஸ் இதுக்கப்புறம். நான் என்ன நினைச்சேன்னா அப்படியே மேலே போயிடலாம். ஏதோ ஒயில் லெவல் ஏதோ சொல்லுவாங்க, நம்ம மேலே போயிட்டு அங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்னு வந்தேன். அதுக்குள்ள நம்ம அயன் வந்துட்டாப்ல நம்மகிட்ட. கைஸ், இதை வேக விட்டு நம்ம அயன் கேக் செஞ்சாச்சு. அது மட்டும் இல்லாம அங்க டைமண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இது இங்க மேல எங்க கிடைச்சது அதே மாதிரி எங்க இது அதே மாதிரி தோ இருக்கு கைஸ். நம்ம இந்த டைமண்ட்ஸை மைன் பண்ண போறோம். அவ்வளோதான். இப்ப நாம போயிட்டு அந்த டைமண்ட்ஸையும் மைன் பண்ணோம் கைஸ். டைமண்ட் கைஸ், நான் அயன் ஆர்மர் செஞ்சலான்னு பாக்குறேன். டைமண்ட் ஆர்மர் செஞ்சிருவோம் போல இருக்குது. நான் எவ்வளவு கிடைச்சிருக்குது? 4 டைமண்ட்ஸ். ஸோ 1 பிக்காக்ஸ் செய்யலாம். நம்ம வந்து தூங்குற நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே, இன்னும் வரல. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம் கைஸ் ஸ்ட்ரிப் மைனை. என்கிட்ட ஆக்ஸ் இல்லை, அதனால தான் நான் வந்து பிக்காக்ஸை வச்சு அதை ஆக்ஸ் பண்ணுறேன். ஐயோ எனக்கு இதெல்லாம் வேணும். பிளிண்ட் வேணாம், அப்புறம் இது வேணாம். அதான் கிடச்சிச்சா? கிராஃப்டிங் டேபிள் தேவைப்படுமே. சரி, நான் இந்த பிரெட்டை சாப்பிட்றேன். ஏன்னா எப்படின்னா நான் ஹெல்த் ஏற்ற தான் போகிறேன். ஸோ அது 2 எனக்கு தேவைப்படாதுன்றனால நம்ம கண்டினியூ பண்ணலாங்க ஸ்ட்ரிப் மைனிங். சரி கைஸ், நான் ஏதாச்சும் கிடைச்சதுன்னா திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம வந்து இன்னும் டைமண்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அயன் ஆர்மர் செய்யறதுக்கு பதிலாக டைமண்ட் ஆர்மர் செஞ்சிடணும்னு நினைக்கிறீங்க. சொல்ல அயன் ஆர்மர்லாம் கிடையாது இன்னைக்கு, டைமண்ட் ஆர்மர் மட்டுமே. இது வரைக்கும் நான் சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் டைமண்ட் எடுத்ததே கிடையாது. எப்போ கடிச்சிக்கிட்டே இருக்குது கைஸ். அயன் கூட பாருங்களேன், எனக்கு ஒரு அயன் இங்காட்டு அது என்கிட்டயாக்குன்னு இருந்துச்சு. ஒரே ஒரு ரா அயன் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. 8 டைமண்ட் கிடைச்சிச்சு அதுக்குள்ள. அப்ப பாத்துங்க, நம்ம வந்து இந்த வாட்டி இதெல்லாம் கிடையாது, அயன் ஆர்மர்லாம் கிடையாது, டைமண்ட் ஆர்மர் தான் ஸ்ட்ரைட்டா. வாய்ப்பு இருந்துச்சுன்னா அப்படியே டூல்ஸே செஞ்சிருவேன் நான். நம்ம ரேவுக்கும் சேர்த்து தான் கைஸ் எடுக்கணும். அது எனக்கு தெரிஞ்சு நான் ஆஃப் கேமரால எடுப்பேன்னு நினைக்கிறேன்.
சரி கைஸ், நம்ம வந்து ஒரு ஓட்டையை போட்டாச்சு. ஆனா அது தேவையில்ல. வேற ஏதாவது கிடைச்சதுன்னா நான் சொல்றேன் கைஸ். கைஸ் கன்ஃபார்ம் கைஸ், நம்ம இன்னைக்கு வந்து டைமண்ட் ஆர்மர் தான். அயன் ஆர்மர் எடுக்க வந்து நம்ம டைமண்ட் ஆர்மர் எடுத்துட்டு இருக்கோம். டைமண்ட் ஆர்மர் செய்ய போறோம். ஏன்னா அதை பாருங்க, அயன் ஆர்மரை விட அயனை விட டைமண்ட் இவங்க பாருங்க. கைஸ் கன்ஃபார்ம் டைமண்ட் ஆர்மர் தான். நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல தான் கைஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஏற்கனவே ஒரு 8 டைமண்ட் வச்சிருந்தேன் நான். இப்படியே இப்ப 16 டைமண்ட் வர்ற மாதிரி கைஸ். வர்ற மாதிரி எதுக்கும் நம்ம ஸ்ட்ரிப் மைனே கண்டினியூ பண்ணலாம் கைஸ். கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு 29 டைமண்ட்ஸ் தான் தேவைப்படும். நம்ம செஸ்ட் பிளேட்டு, பேண்ட்டு, அந்த இதெல்லாம் செய்யறதுக்கு, பூட்ஸ்லாம் செய்யறதுக்கு. நான் கண்டிப்பா ஹெல்மெட் செய்ய மாட்டேன், ஏன்னா நமக்கு அந்த கண்ணாடி போயிடுது. டூல்ஸ் வேணா செய்வேன் கைஸ், நான் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் டைமண்ட்ஸ் கிடைச்சதுன்னா. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் சீக்கிரமாவே மேலே போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட வந்து இன்னும் ஒரே ஒரு ஸ்டோன் பிக்ஆக்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதை வச்சுதான் நான் வந்து மைண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். இவ்வளவு நேரத்தையும் ஒரே டைமண்ட் இல்லை, ஒரே பிக்ஆக்ஸ் கிடையாது. நிறைய பிக்ஆக்ஸ் வச்சிருந்தேன். இன்னும் ஒண்ணுதான் என்கிட்ட மீதி இருக்கு. நான் டே 10 இப்பதான் பார்த்த மாதிரி ஞாபகம். அதுக்குள்ள மேலே தேடிட்டு இருக்கு. அதுக்குள்ள டே 13 ஆயிடுச்சு. சரி கைஸ், நம்ம திரும்பவும் மைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்மகிட்ட இருந்த கடைசி ஸ்டோன் பிக்ஆக்ஸுமே வந்து உடஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறோம் கைஸ். வீட்டுக்கு போயிட்டு சில டூல்ஸ்லாம் செஞ்சுட்டு திரும்பவும் இதே ஸ்ட்ரிப் மைன் பண்ணுவோம் நம்ம. சரி கைஸ், நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வீட்டுக்கு போயிடலான்ட்டு திரும்பிட்டு சரி லைட்டாக மைன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு மைன் பண்ணேன். ஒரு கேவை கண்டுபிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு கேவை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக செத்துருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் நீ வெடிச்சு தள்ளு. எனக்கு டைமண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் இப்ப. ஏன்னா டைமண்ட் தான் நிறைய கிடைக்குது. அயனை தேடி இதுக்கப்புறம் யூஸ் இல்லை கைஸ். அயனை தேடினா டைமண்ட் கிடைக்குது. அப்ப டைமண்ட் இருந்தா அயன் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம தேடுவோம், எது கிடைச்சாலும் நான் எடுத்துப்பேன். வச்சிருக்காப்புல வேற மாதிரி. இவன் ஒருத்த அவனா எது ஆஸ்திக்கு போட்டு சாவாத, செத்துறாத. யோயோ, சாவுக்கு ரொம்ப கிட்டே இருக்காங்க கைஸ். நானே இவ்வளவு டைமண்ட்ஸ் எடுத்ததெல்லாம் வேஸ்டா போயிடுமே. செத்துறாதடா. டேய், எஃபெக்ட் இன்னும் எவன் நேரத்துக்கு வச்சுட்டுங்கிறான் அவன். பிளிங்க் ஆகுது. ஓகே போயிடுச்சு. ஏத்து. எப்பா 16 டைமண்டு ஒரே ஒரு அயன் நீங்க தான் கொடுத்துருக்கு எனக்கு. வேற மாதிரி கைஸ். ஓகே, அயன் ஆர்மர் எடுக்க வந்து டைமண்ட் ஆர்மரே எடுக்க போறேன் கைஸ். நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு கைஸ். அயனை தேடினா டைமண்ட் கிடைக்கும்னு சொன்னேன்ல, அதே மாதிரி டைமண்ட் தேடினா அயனும் கிடைக்கும்ன்றது நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன்னா அதோ பாருங்க, நான் டைமண்ட் தேடி போயிட்டு இருந்தேன், ஆனா அயன் கிடைக்குது. இப்போ நான் வீட்டுக்கு போற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பிக்ஆக்ஸ் தேவைப்படும். அது இந்த அயன் இருக்குமான்னு தெரியல. டைமண்ட் கிடைச்சா போதும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இங்க எதுவும் கிடைக்காது. இருந்தாலும் அங்க ஒரு கேவ் இருக்கு. பட் இருந்தாலும் இங்க ஒண்ணு போகுது அந்த இந்த பக்கத்துல. இப்ப நான் மேல போகுது. போகுது கைஸ் மேல. ஆனா ரொம்ப தூரத்துக்கு இல்லை. ஒரு பெரிய ஸ்லைம் வந்துட்டாரு. நமக்கு இது முக்கியம் அல்ல. நம்ம வந்து இந்த பக்கம் மைண்ட் பண்ணிட்டு போறோம். வீட்டுக்கு சேஃபா போயிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. கொஞ்சம் ஓபன் பண்ணி விட்டா நான் போயிடுவேன்.
இருங்க கைஸ், ஒரே ஒரு ஹோல் அப்படி போட்டு, இல்ல இது ஃபுல்லாவே இப்படிதான் போகுது. சரி கைஸ், நம்ம இப்போ ரிட்டர்ன் போறோம், மேல ரிட்டர்ன் போறோம். ஸோ ஸ்ட்ரைட்டா மேல டிக்கு தான் கைஸ். நம்ம திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த ஸ்பானர் வச்சு நான் ஒரு மாப் ஃபார்ம் கட்டுவேன் கைஸ். எப்போ கட்டுவேன்னு தெரியல, நான் கட்டுவேன். இப்போ திரும்பவும் இதே இடத்துக்கு வந்துட்டோம். அந்த டைமண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் கண்ணில் காமிச்சாங்கன்னா நான் எடுத்துன்னு போயிடுவேன். தெரிஞ்சு நைட் ஆயிடுச்சு. ஆமா ஆயிடுச்சு. ஓகே கைஸ், டே 14 இன் எக்ஸ் சீரிஸ் சீசன் 2. எப்படியோ நான் ரேவ் இல்லாமலே உயிரோட தான் இருக்கேன், ஏன்னு தெரியல. எங்க அந்த டைமண்ட்ஸ் எனக்கு அந்த டைமண்ட்ஸ் வேணும் கைஸ். டைமண்ட்ஸ் அதுவும் இருக்குது கைஸ். நான் வந்து இன்னும் கொஞ்சம் டைமண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். மொத்தம் 20 டைமண்ட் இருக்கு கைஸ் எனக்கு. ஒருக்கு இன்னொரு அயன் பீஸ். நமக்கு எப்ப தேவையில்லையோ அப்பதாங்க கைஸ் அயன் கிடைக்குது. நான் டைமண்ட்ஸ் இன்னும் பார்த்தேன் நிறையா கைஸ். நான் வர வழியிலே ஒரு உல்ஃபை பார்த்தேன். போன்ஸும் இருக்கு. வாய்ப்பு இருந்தா நமக்கு கிடைச்சிடுச்சு, அவ்வளவுதான். இவர் ஒருத்தர் போதும் நமக்கு. நிறைய பேர் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரி வாங்க போலாம், வாங்க கைஸ். இவருக்கு வந்து ஒரு பேர் சொல்லுங்க கைஸ், கமெண்ட்ல ஒரு நல்ல பேரா பார்த்து சொல்லுங்க இவருக்கு. அவ்வளவுதான் கைஸ், நம்ம வந்து டைமண்ட் ஆர்மரே எடுக்க போறோம். எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கும் வந்துட்டோம். இப்போ என் இன்வென்ட்ரியில பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் வந்து எல்லாத்தையுமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதோ இந்த செஸ்ட்டுக்குள்ள வந்து போட்டுட்டேன். அவ்வளவுதான் கைஸ், நம்ம வந்து பெட்டையுமே இங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டோம். இவருக்கு வந்து ஒயிட் கலர் காலர் வந்து கொடுத்துருக்கேன் கைஸ். இப்போ வந்து இவருக்கு பேரு மட்டும் தான் தேவை. அதை நீங்களே சொல்லுங்க கைஸ், இவருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. நான் வந்து இப்போ டைமண்ட் ஆர்மர் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன் கைஸ். என்னோட இன்வென்ட்ரியில இருந்தது எல்லாமே வந்து இந்த செஸ்ட்டுக்குள்ள தான் இருக்கு. நான் வந்து டைமண்ட் ஆர்மர் செஞ்சுட்டு வரேன் கைஸ். கைஸ் நான் வந்து ஃபுல் செட் அயன் ஆர்மர் செஞ்சிடலான்னு பார்த்தேன். பட் என்னால் பூட்ஸு, பேண்ட்டு, செஸ்ட் பிளேட் மட்டும்தான் செய்ய முடிஞ்சு. அது இல்லாமல் ஒரே ஒரு டைமண்ட் தான் இருக்கு. நான் வந்து ஆஃப் கேமராவில் டைமண்ட் எடுத்து ஹெல்மெட்டையும் செஞ்சிருங்க கைஸ். எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ ஹெல்மெட் போட்டேன்னா இந்த இப்போ என் கேரக்டர் கிட்ட கண்ணாடி போட்டிருக்கு இல்லையா பிளாக் கலர்ல, அது வந்து ரிமூவ் ஆயிடுது. அதுக்காகவே நான் வந்து யோசிக்கிறேன் செய்யறதா இல்லையா. நான் அப்புறமா யோசிக்கிறேன் கைஸ். ஏன்னா டூல்ஸ் வேற செய்யணும், டைமண்ட் டூல்ஸ் வேற செய்யணும். அதுக்குமே டைமண்ட் இல்லை என்கிட்ட. இப்போதைக்கு நான் வந்து இவ்வளவுதான் கைஸ் செஞ்சிருக்கேன். நம்ம வந்து அயன் ஆர்மர் எடுக்க போய் டைமண்ட் ஆர்மரே எடுத்துட்டோம் கைஸ் நம்ம. சரி அவ்வளவுதான் கைஸ், இதோட நான் என் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம பெட்டு உள்ள இருக்கு, அதுக்கு வந்து பேர் மட்டும் சொல்லிடுங்க கைஸ். அதுக்கு வந்து ஒரு பேர் கமெண்ட் பண்ணுங்க. சரி அவ்வளவுதான் கைஸ், நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நான் தான் உங்கள் மைனெக்ஸ் அண்ட் பாய்.